ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு ஃபுட்டீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி கஜ்ஜாயம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாங்க. இது ஒரு 100 கிராம் அளவு வரும். நம்ம எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தோமோ அதுலேயே அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக கரும்பு சர்க்கரை, கூடவே அரை கப்புக்கும் கம்மியாக துருவின தேங்காய் எடுத்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாங்க. இந்த மாவில் கட்டி இருக்கக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடக்கூடாது. இந்த மாவு இட்லி மாவு பதத்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். நான் கரும்பு சர்க்கரை சேர்த்திருக்கேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம். இந்த கஜ்ஜாயம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காதுங்க. அரை சப்பையாக தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். இப்போ நம்ம மாவை கட்டி இல்லாமல் கலந்துட்டோம். இந்த திக்னஸில் இருக்கணுங்க. இப்போ நம்ம கஜ்ஜாயம் சுட்டுடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் மிதமான சூடானா போதும். அதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஸ்பூனில் எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றிடலாம். இது நல்லா உப்பி வரும். நல்லா குண்டு குண்டாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கஜ்ஜாயம். எண்ணெயில் எந்தளவுக்கு மாவு ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு ஊற்றிடலாங்க. இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு 2 சைட்ஸுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரை வேக விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாங்க. ஹை ஃப்ளேம் வச்சா கருகிடும். நல்லா 2 சைட்ஸுமே திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரை வேக விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் காமனாக அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்வீட் செஞ்சுருக்கோங்க. ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்வீட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. யாராவது கெஸ்ட் வர்றாங்கன்னா கூட நம்ம டக்குன்னு உடனே செஞ்சிடலாம். இதில் ஸ்வீட் ஜாஸ்தி இல்லாதனால பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளோட கஜ்ஜாயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுங்க. இதை எடுத்துடலாம். இந்த கஜ்ஜாயம் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா லாட்ஸுமே போட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்வீட் கஜ்ஜாயம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இந்த கஜ்ஜாயத்தை நம்ம சுட்டு ஒரு 2-3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாங்க. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.